Class 12 Mathematics Integral. Important sums 1 by x power 1 by 2 plus x power 1 by 3. இது hint என்னன்னா 1 by x power 1 by 2 plus x power 1 by 3 அப்படிங்கிறது வந்து 1 by x power 1 by 3 into 1 plus x power 1 by 6. Put x equal to t power 6. x equal to t power 6 அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணணும். x equal to t power 6 இது கிவன் அவனே கொடுத்துருக்கான். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dx ஈக்குவல் டு 6 முன்னாடி போயிடும், அதாவது n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஃபார்முலாவில் 6 t பவர் 5 dt அப்படின்னு சொல்லி இது எழுதிடணும். இதை கூட நம்ம எப்படி என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்கிற சம்மில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்டகரல் ஆஃப் 1 பை எக்ஸ் பவர் 1 பை 2 ப்ளஸ் எக்ஸ் பவர் 1 பை 3 dx ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் இந்த dxக்கு பதுவாக 6d5 dt அப்படின்னு எழுதுகிறோம். கீழே வந்து எக்ஸுக்கு போது என்ன பண்ணுறோம், t6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். t6 half ப்ளஸ் t6 பவர் 1 by 3 6t பவர் 5 dt. இந்த 6ஐயும் இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணால் 3 வரும், இந்த 6ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ இது வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டுலேயும் காமனாக t ஸ்கொயர்டை வெளியே எடுக்கிறோம். எடுத்தோம்னா t பவர் 5ல் t ஸ்கொயர் போச்சுன்னா t க்யூப் கிடச்சிரும். அப்போ 6 இன்ட்டு இன்டகரல் ஆஃப் t க்யூப் பை 1 ப்ளஸ் tன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே கீழே 1 ப்ளஸ் டி மேலே டி க்யூப் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து இதை இன்டகரல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம், மேலே 1 ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணுறோம். அப்போ டி க்யூப் ப்ளஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் டி டிடி. இதில் வந்து டி க்யூப் ப்ளஸ் 1 பை 1 ப்ளஸ் டின்னு தனியாகவும் மைனஸ் 1 பை 1 ப்ளஸ் டி தனியாகவும் நம்ம பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இது ரெண்டுக்கும் தனியாக டிடி எடுக்கிறோம். டி க்யூப் ப்ளஸ் 1 எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ஐடென்டிட்டி ஆஃப் a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square. இந்த ஐடென்டிட்டியை வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ t plus 1 into t square plus a, அதாவது b square minus a into t வரும் இல்லையா, அது 1 into t by 1 plus t. இது கீழே இருக்கிறத போட்டுறோம். அப்புறம் dt இவனை தனியாக எடுத்தோம்னா dt by 1 plus t. இப்போ இதில் நம்ம இதையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் மீதி இருக்கிறதுக்கு எழுதிட்டு dtன்னு போட்டு இவனுக்கு வந்து log of 1 plus t plus cன்னு வரும். இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், log of 1 plus t. இந்த 6 வந்து காமனாக இருந்துச்சு இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும், அதை தனித்தனியாக எழுதியாச்சு. இவனுக்கு தனியாக, இந்த டேமுக்கு தனியாக 6ஐயும் இந்த டேமுக்கு தனியாக 6ஐயும் எழுதியாச்சு கொண்டாந்து. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த t ஸ்கொயர்ட் இவனை வந்து நம்ம இன்டகரல் பண்ணுறோம். t ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 மைனஸ் டீயை வந்து நம்ம இன்டகரல் பண்ணோம் அப்படின்னா t ஸ்கொயர்டை பண்ணால் t க்யூப் பை 3 வரும், இதை பண்ணால் t வரும், இதை பண்ணோம்னா t ஸ்கொயர் பை 2 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ் இது இன்டெக்ரல் பண்ணியிருக்கு. 6 இன்ட்டு டி க்யூப் பை 3 மைனஸ் டி ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் டி மைனஸ் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் 6 1 ப்ளஸ் டி பவர் 6ன்னு எழுதிட்டோம். இந்த முன்னாடி இருக்கிற 6 தூக்கி மேலே எழுதலாம், இல்லை அப்படியே கூட எழுதலாம். நான் இப்போ மேலே எழுதியிருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே எல்சிஎம் எடுத்துறாச்சு. 3யும் 2வையும் வந்து 6ன்னு மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த எங்கே இருந்து இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிறது இதுதான். அப்போ 2t cube minus 3t square plus 6t minus log of 1 plus t the whole power 6 plus c. பார்த்துக்கோங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழே எல்சிஎம் எடுத்திருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. 3 2s are 6ன்னு எல்சிஎம் எடுத்திருக்கேன். அப்போ தான் இந்த 6 இந்த 6ம் கேன்சல் ஆகும். அதனால மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இது எல்லா டைமுக்கும் காமனாக 6ஐ வந்து காமனாக எடுத்தாச்சு. ஸோ அந்த 6 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது மட்டும் எழுதியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து x ஈக்குவல் டு t6ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம அதை எக்ஸாக மாற்ற போகிறோம். டீயை வந்து எக்ஸாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா t ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1 பை 6ன்னு ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு t பவர் 6ங்கிறது t ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1 பை 6ன்னு ஆயிரும். ஸோ அதை கூட நம்ம இங்கே கொடுத்துட்டு அந்த டீக்கெல்லாம் போய் எக்ஸ் பவர் 1 பை 6 1 பை 6 1 பை 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த லாக் போட்ட மேலே 6 போட்டோம்னா அதை முன்னாடியே வச்சுக்கலாம்னு சொல்லி முன்னாடியே வச்சாச்சு. ஸோ இதை போட்டோம்னா இந்த 6ம் 3யும் கேன்சல் பண்ணால் 1 பை 2, இந்த 6ம் இந்த 2வும் கேன்சல் ஆச்சுன்னா 1 பை 3, அப்புறம் 1 பை 6. அதான் அவ்வளோதான் ஆன்சர். 2x பவர் 1 by 2 இதை ரூட் எக்ஸ்னு கூட எழுதலாம், இல்லை 1 by 2ன்னு எழுதலாம். மைனஸ் 3x பவர் 1 by 3 ப்ளஸ் 6x பவர் 1 by 6 மைனஸ் 6 log 1 ப்ளஸ் x பவர் 1 by 6 ப்ளஸ் c. இவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ குட்டீஸ். நல்லா ஒரு தடவை நல்லா பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். கவனமாக பாருங்கள். தேங்க்யூ.